இப்போ அவரவர் வாழ்க்கையில் அந்த 6 பேரும் குடும்பத்தில் இருக்க 6 பேரும் சேர்ந்து ஒரு இதில் ஊஞ்சலில் உட்காரணும். ரைட். கண்டிப்பாக. அந்த 6 பேரை பெரிய உருவம் எல்லாருமே அவங்க உட்கார வைக்கிறதுக்கு அகலமான ஊஞ்சல் வேணும். அப்புறம் அந்த ஊஞ்சல் ஆடணும். ஆடுறதுக்கு அந்த கயிறை கட்டி மரத்தில் தொங்க விடணும். இது நம்ம நினைக்கும் போது 5 பேர் ஊஞ்சல் ஆடுறாங்கன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த 5 பேரை ஊஞ்சல் ஆட வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ½ டே ஆச்சு. ஏன்னா உயரம் இருக்கும் பொழுது அந்த ஊஞ்சலை ஈஸியாக ஆட்ட முடியாது. ஏன்னா அந்த வாது இருக்குல்ல, மரக்கிளை, மரக்கிளை ஒரே சமமாக அப்படி இருக்காது, இப்படி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு கயிறு உயரமாக ஒரு கயிறு கம்மியாக தான் சுற்றும். அப்படி ஒரே இதில் ஆட்ட முடியாது. இந்த கயிறு லெங்க்த்து கயிறு முன்னாடி போயிடும். முன்னாடி போகணும்னா சுற்றிடும். சுற்றுனா சீரை ஆடாது. இது யாருக்கு தெரியும்? நம்ம ஊஞ்சல் ஆட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போய் கட்டுற ஒரு உயரமான ஒரு மரம் இருந்துச்சு, கிளை இருந்துச்சு, கட்டுறான்னு கட்டிட்டாங்க. கட்டி இந்த பக்கம் தட்டி இந்த பக்கம் தொங்க விட்டாச்சு. அசிஸ்டண்ட்டை ஏறி உட்கார வச்சு சுற்றுங்கண்ணா, ஆட்டி விடுங்கண்ணா. ஒரு ஆடினா சுற்றிருச்சு. சுற்றுன பொத்துன்னு எல்லாம் கீழே விழுகிறான். ஓகே. ஐயோ, இது என்ன? இந்த கிராவிட்டி பிரச்சனைன்றது நமக்கு தெரியல. இப்போ இந்த ஷார்ட்டை எடுத்தே ஆகணும்னு நான் சொல்கிறேன். 2-3 ஆர்டிஸ்ட் இங்கே நின்னவங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. சார், எங்களை அவ்வளோ உயரத்துலேருந்து விழுத்தாட்டிடாதீங்க சார்ன்றாங்க. அப்புறம் நான் கார் எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த வாது எங்கே இருக்குது நேர அப்படின்னு மரங்களை பார்த்துக்கிட்டே போகிறோம். அப்படி ஒரு ஷார்ட் எடுக்க அந்த மரம் அப்படி ஒன்று கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா மரம் இப்படி தான் வளரும், வாய்ப்பே கிடையாது, இப்படி வளராது. அப்போ அப்படி ஒரு வாது கிடைச்சிச்சு ஒரு மரத்தில். அப்படி ஒரு வாது கிடச்சி அதுக்கப்புறம் ஏறி கட்டி, இந்த கயிறு வேறு திக்காக இருக்கும், அதை கட்டி ஏறுனா இப்போ எல்லாத்தையும் ஏற்றிடலாம். மனோரமாச்சியை ஏற்றும் போது எனக்கு பயம் வருது. ஏன்னா வயசானவங்க. ராஜகிரனே சொல்கிற, தம்பி நாங்கள் பரவாயில்ல, அம்மா ஏறிடுவாங்களா அப்படின்றாரு. அதுக்கு நான் பதில் ஏற சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வயதானவங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், நம்ம மதிக்கிற ஒருத்தர். அப்போ நான் அந்த பதிலுக்கு எனக்கு பதில் இல்லை, ஆனால் பயமும் இருக்குது. ஏன்னா விழுந்துட்டாங்கன்னா ஏதோ ஒன்றுன்னா கஷ்டம். இதை அம்மா கேட்டுட்ருக்காங்க. என்ன தம்பி அப்படின்றாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு. என்னப்பா அப்படின்னு. அதுக்குள்ளே ராஜகிரன், அம்மா ஏறிடுவீங்களா? அட என்ன, எல்லாரும் ஏறும்போது எனக்கு என்ன, நீங்கள் வாங்க நான் ஏறுறேன். அந்த அம்மா முதல்ல ஏறி உட்காந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏறி உட்காடுறாங்க. இதில் என்னன்னா, சைடில் கயத்துக்கிட்ட உட்காந்து 2 பேர்த்துக்கு பிடிமானம் இருக்கும், நடுவில் இருக்க பிடிமானமே இருக்காது. இப்படி போகும்போது உயரம்ன்றதுனால நீளமாக போகும். அப்போ சுற்றும் தலை. அதை தாண்டி அந்த ஷாட் எடுத்துட்டு படத்தில் பார்க்கும்போதில்ல, வா அப்படின்னு ஒரு ஷாட்டாக இருக்குது.